வணக்கம். இதுவும் ஒரு ரீக்ரியேஷன் வீடியோங்க. டிஃபரண்ட் பிட்வீன் ஹெல் அண்ட் ஹெவன், சொர்க்கத்துக்கும் நரகத்துக்குமான வித்தியாசம். சரி, நம்ம ஹீரோ இறந்து போறாரு. அவரை தூதர்கள் வந்து கூட்டு போறாங்க மேலே. கூட்டு போனோடனே அங்கே நாயகன், ஓகே, நாயகன் அதாவது நடுவர், அவர் வந்து செக் பண்ணிட்டு, இப்போ நீ சொர்க்கம் பாவம் புண்ணியம் ரெண்டுத்தையும் சரிசமமாக பண்ணியிருக்க. ஸோ என்னன்னா, நீ டிசைட் பண்ணலான்ற ஒரு ஆப்ஷன் உனக்கு கொடுக்குறேன், ஓகேவா? சொர்க்கமா நரகமா நீ டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்றான். சரி, ஓகே, நான் பார்க்கணும்னு இவன் சொன்னான். தாராளமா அப்படின்னு அவர் சிக்னல் கொடுக்குறாரு. அவர் கூட 2 தூதுவர்கள் ரெண்டுத்துக்கும் ரெண்டு சொர்க்கத்து நரகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு வராங்க. ஓகே, கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. போகும்போதே இவன் பார்க்குறான். என்ன பார்க்குறான்னா, தூரத்தில் 2 சேம் சைஸ் அரண்மனை இருக்கு. நம்ம இங்கே கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்கிறோமே, அது மாதிரி வச்சிங்களேன். என்னடா அது 2 சேம் சைஸ் அரண்மனையா அப்படின்னு இங்கேருந்தே பார்த்துட்றான். சரி, முதல்ல நரகத்தின் பாதிரி கூட்டு போகிறாங்க. நரகம் கூட்டு போகும்போதே தெரியுது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. அந்த அந்த சுவரெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. அங்கங்கே செடிகள்லாம் முளைச்சிருக்கு, பாசிகள் படிஞ்சிருக்கு. தரெல்லாம், அதாவது பெருக்கினதுக்கான அடையாளமே தெரியல. அந்த தரையெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கான அடையாளமே தெரியல. ரொம்ப டஸ்டியாக இருக்குது. ஆனால் அது அரண்மனைன்றது மட்டும் தெரியுது. ஆனால் அவ்வளோ ஒரு டஸ்டியாக இருக்குது. என்னடா இது இவ்வளோ அழுக்காக இருக்கே அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தான். அடுத்து கொஞ்சம் உள்ள போனோடனே மக்களை பார்க்க ஆரம்பிக்கிறான். மக்கள் அலங்கோலமா இருக்காங்க. யாரும் சரியா தலைவாரிக்கல, சரியா உடை உடுத்தல. அதாவது ஒரு சில உடைகளை சும்மா அப்படி போத்தி இருக்காங்க. கொஞ்சம் பேர் நிர்வாணமா இருக்காங்க, கொஞ்சம் பேர் அரை நிர்வாணமா இருக்காங்க. யாரும் நேர்த்தியா உடை உடுத்தல. என்னடா இப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கறான். சரி, 2வது, மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்க உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, சரியான போஷாக் இல்லாதனால எல்லாருமே ஒரு மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடோட ஒரு மாதிரி நெளிஞ்சி இருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களோட முகத்தை பார்க்குறாங்க. இந்த முகத்துல அடக்கி வைக்கப்பட்ட காமம்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான காமம் அடக்கி வச்சா அவங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க, அந்த முகத்துல தெரியும். எல்லாருமே ஒரு மாதிரி அரகண்டா இருக்காங்க, எரிஞ்சு எரிஞ்சு விழுறாங்க. அவங்களாம் அடக்கி வைக்கப்பட்ட காமம் தாங்க முடியல. என்ன இவ்வளோ மோசமா இருக்காங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறான். சரி, அடுத்து சாப்பிட்ற இடத்துக்கு போய் பார்க்குறான். அங்கதான் ஒரு விஷயத்த பார்க்குறான். எல்லாம் சாப்பாட்டு மேலே விழுந்து புரண்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அவங்க எல்லாருக்குமே, நரகத்தில் இருக்க எல்லாருக்குமே முடக்குவாதம். அவங்களால 2 கையும் இப்படி மடக்க முடியும். இந்த இடம் மடக்க முடியாத மாதிரி ஒரு முடக்குவாதத்தால் லாக் பண்ணியிருக்கு. ஓகே, முடக்குவாதம். இப்போ அவனுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சு, ஓ இதனாலதான் அவங்க இப்படி இருக்கிறாங்க, நம்ம கடந்து வந்தவங்க எல்லாம் இதனாலதான் இப்படி இருக்காங்கன்னு. என்ன நடக்குதுன்னா, சா அவங்க அந்த கையை வச்சு அவங்களால சமைக்க முடியும். ஆனா எப்படி சாப்பிட முடியும்? அந்த சாதத்தை கீழே கொட்டிட்டு அது மேல உருண்டு பிறண்டு தான் தின்ன முடியும். அதுல எவ்வளவு சாப்பிட முடியும்? ரொம்ப பாவமா, ஓ சாப்பிட்றது இவ்வளவு கஷ்டமா, அப்ப அடுத்தது அப்படின்னு பார்த்தா, குளிக்கிற இடம். அவங்களால அந்த கையை வச்சு என்ன குளிக்க முடியும்? தண்ணி எடுத்து இப்படிதான் ஊத்த முடியும். ஆனா உடம்ப தேய்ச்சிக்க முடியாது. அந்த நம்பர் 2 கழுவவே முடியாது. அடுத்தது உடை, கை இப்படி இருக்கும்போது அவங்களால உடை உடுத்த முடியாது. அதனாலதான் இவங்க இப்படி இருக்காங்க. அப்போ அவங்களால சரியா குளிக்காம கொள்ளாம இருக்கும்போது அவங்க நாத்தமா இருப்பாங்க. காம தேவைக்காக அவங்க ஆணும் பெண்ணும் நெருங்கினா அவங்க நாத்தம் தான் முதல்ல நிற்கும். அதனால அவங்களால அந்த இதுவும் பண்ண முடியல. ஓகே பா, என்ன இது? அப்பதான் ஆமா, கையே இப்படி இருக்கும்போது அவங்க எங்க அவங்க இருக்கிற இருப்பிடத்தை எங்க சீரா வச்சுக்க போறாங்கன்ற எண்ணம் இவனுக்கு வந்துடுச்சு. சே, என்ன அப்படின்ட்டு, ஓகே என்ன நரகத்துக்கு முடிஞ்சது, சொர்க்கத்துக்கு கூட்டு போங்க அப்படின்னு சொன்னான். ஓகே, சொர்க்கத்துக்கு அங்கேருந்து அடுத்து கொஞ்சம் தூரமாக இருக்க இன்னொரு கேட்டட் கம்யூனிட்டி. போகும்போதே பார்க்குறான், அங்கே இருக்க சுவர்கள்லாம் சுத்தமாக இருக்குது, நல்ல மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த வித களை செடிகள்லாம் முளைக்கலன்றது தெரியுது. இந்த தாவர இலைகளை பிழிஞ்சி வண்ணம் அடிச்சிருக்கிறதும் தெரியுது. என்ன விதவிதமாக வண்ணங்கள் ஓவியங்கள் இருக்குது பார்க்குறான். உள்ள நுழையும் போது அங்கங்க அழகிய வாசமிக்க மலர்கள் வச்சிருக்காங்க. அதனால உள்ள நுழையும் போதே ஒரு நறுமணம் வீசுது. வாவ். தரையை பார்க்கறான், தரை சுத்தமா இருக்கு. என்ன சொல்றது, தினமும் ஒரு முறை கூட்டி முழுவனம் எப்படி இருக்குமோ அது மாதிரி சுத்தமா இருக்கு. சொர்க்கம் சூப்பரா இருக்கு.
அப்படின்னா. ஓகே, அடுத்து மக்களை பார்க்குறான். மக்களை பார்த்தா மக்கள் எல்லாம் போஷாக்கு நிறைஞ்சு இருக்கிறாங்க, தேவையான அளவுக்கு அவங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்கு, நேர்த்தியாக உடை உடுத்திருக்காங்க, பூக்கள் தரிச்சிருக்காங்க, அதனால அவங்க கிட்ட போனால் வாசனை வருது, சுத்தமாக இருக்காங்க, ஸோ நாத்தம் அடிக்க போதில்ல, பூக்கள் தரிச்சிருக்காங்க, வாசனை வருது. அது என்ன, சரியான காமம் தேவைகள் பூர்த்தி அடைஞ்சு தான் முகத்தில் ஒரு பொலிவு கிடைக்கும். ஸோ எல்லாருக்கும் அந்த காமம் பூர்த்தி அடைஞ்சதுனால தெரிகிற முகப்பொலிவு இருக்குது. வா, உடனடியாக இந்த முறையும் அவன் உடம்பு இந்த முறை ஃபுல்லாக செக் பண்ணுறான். பார்த்த உடனே எங்கேயும் அதிர்ச்சி, இங்கேயும் இந்த சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் நரகத்தில் இருக்கிறவங்க மேலே கை முடக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு. கியூரியாசிட்டி எகிருது, ஐயோ அப்போ இங்கே எப்படி இவங்க சுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு. உடனடியா இன்னும் உள்ள கூட்டு போங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைனிங் பார்க்குறாங்க. டைனிங்கில் ஆச்சரியம் தாங்கணும். ஏன்னா நரகத்தில் அந்த சாப்பாடு கீழே கொட்டி அது மேலே உருண்டுன்னு இருந்தாங்க. இங்கே சாதங்கள்லாம் அப்படியே அழகாக, பண்டங்கள்லாம் அழகாக அடுக்கி வச்சிருக்கு. ஒவ்வொரு பண்டத்தையாக எடுத்து கை மடக்க முடியலன்னா உன்னால தான் சாப்பிட முடியாது, ஆனால் அடுத்தவனுக்கு ஊட்டி விடலாம். சரிங்களா? கையை சாதம் ஒவ்வொரு பண்டமாக எடுத்து எதிர்க்கு இருக்கிறவங்க ஊட்டி விடுறாங்க. எதிர்க்கு இருக்கிறவங்க இவங்களுக்கு பதிலுக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. எப்படி? கொஞ்சி கொஞ்சி, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடு அப்படின்ட்டு. வாவ் அப்படின்றான். அப்பயே அவனுக்கு பூரிப்பா இருக்கு. அடுத்து நான் பார்க்கணும், அடுத்து என்ன குளிக்கிற இடம் போய் பாரு அப்படின்றாங்க. போய் பார்க்குறான். ஒருத்தர் குளிப்பாட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஓ இப்படியா அப்படின்னு. அடுத்தது அவனுக்கு இன்னும் கியூரியாசிட்டி தாங்கலையே. நம்பர் டூவும் போய் பார்க்குறான். எந்த வித கூச்ச நாச்சம், இங்கிலீஷில் ஹெசிடேஷனே இல்லாமல் ஒருத்தர் கழுவி விட்டுட்டு இருக்காங்க. ஓ அதனால தான் இங்கே இவ்வளோ சுத்தமாக இருக்காங்கடா அப்படின்றான். சரி, இதுங்களா இது முடிஞ்சுதான். அதுக்கு அடுத்தது ட்ரெஸ்ஸிங். ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லாரும் நேர்த்தியாக இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பூக்கள் வைத்து அலங்கரிச்சிக்கிறாங்க. எல்லாமே அங்கே ஒருத்தர் தான் செஞ்சுக்கிறாங்க. இது போக சாப்பிட்ற நேரம் போக அடுத்தது என்ன, இருக்கிற இடத்த எல்லாருமே சுத்தம் பண்ணுறாங்க. எல்லாருமே சோறில் ஓவியங்கள் வரைகிறாங்க. எல்லாருமே நறுமணமிக்க மலர்களை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இருக்கிற இடத்தையும் அருமையாக பராமரிச்சுக்கிறாங்க. யாருக்குமே இது அவன் செய்யட்டும் இவன் செய்யட்டும்ன்ற எண்ணம் அவங்களுக்கு இல்லவே இல்லை. ஒருத்தர் அவங்களுடைய வேலைகளை ஷேர் பண்ணி செஞ்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இவனுக்கு ஏறக்குறைய என்ன நடக்குது, சொர்க்கம் ஏன் இப்படி இருக்கு, நரகம் ஏன் இப்படி இருக்குன்றது ஒரு சின்ன குழப்பத்தில் வந்துட்டான். ஏறக்குறைய ரெண்டும் புரிஞ்சிருச்சு. நேராக நடுவர்கிட்ட வரான், நாயகன் கிட்ட வரான். வந்து இது என்ன எனக்கு புரியலன்னு. அது ஒன்றுமே இல்லைப்பா, சுயநலம் பொதுநலம், ரெண்டு பேருக்கும் ஒரே ஃபெசிலிட்டி தான். ரெண்டு பேருமே முடக்கவாதத்தால் கை மடக்க முடியாது தான். ஆனால் நரகத்தில் இருக்கிறவங்க நான் ஏன் தன்னுடைய சுயநலம்னு சொல்லிட்டு அடுத்தவனுக்கு எதுக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி நான் ஏன் இந்த இடத்த க்ளீன் பண்ணணும், ஏன் முடிஞ்ச அவன் பண்ணிக்கிட்டுமே அப்படின்ற எண்ணத்தில் யாருமே எந்த வித பொது வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால் அந்த இடம் படு நாத்தமாக இருக்கும். ஜனங்களுக்கு அவங்களுக்கான அடிப்படை தேவை பூர்த்தியே ஆகாது. சொர்க்கத்தில் எல்லாருமே பொதுநலமாக இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் செஞ்சுப்பாங்க. அவங்க செஞ்சது போக அவங்க இருக்கிற இடத்த எந்த வித கூச்ச நாச்சம் இல்லாமல் வேலை செஞ்சு அதை சுத்தமாக வச்சுப்பாங்க. இது தாங்க மாறல். ஓகே, ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன், செட் ஆஃப் பீப்புள்ன்றது சொசைட்டி. ஒரு சொசைட்டி ரெண்டுத்துலேயுமே சுயநலம் அதிகமாகும் போது அங்கு நரகம் உருவாகிறது. பொதுநலம் அதிகமாக இருக்கும்போது அங்கே சொர்க்கம் உருவாகிறது. மீண்டும் விவாதிப்போம்.